Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Run with the Windோட எபிசோட் 19க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹாக்குனேக்கிடனுக்கான ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஓடக்கூடிய எல்லா ரன்னர்ஸுமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேரா கமெண்ட்ரி கொடுக்கறவங்களும் சொல்றாங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கு போலயே. ஏன்னா எல்லாருமே 1 கிலோமீட்டர் ஆவரேஜா 3 minutes 7 செகண்ட்ல கிராஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர்ல எப்பவுமே 3 நிமிஷத்துக்குள்ளே கிராஸ் பண்ணிடுவாங்க. சோ என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட கேக்குறாரு. இந்த வாட்டி எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க போல. சோ ஸ்பீடை விட ஸ்ட்ராட்டஜிக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பிரின்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு முன்னாடி போற ஐடியாலே இல்ல. அவன் அதை ஒரு பர்பஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடி போறவங்களே கொஞ்சம் விண்ட பிரேக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அது. ஹைஜிமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பான். செகண்ட் ஹாஃப்ல மோஸ்ட்லி எல்லாருமே டவுன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்ச வரை உன்னோட எனர்ஜி நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு. சோ அதனாலதான் மத்தவங்க எல்லாருமே ஒரு விண்ட் பேரியர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரின்ஸ். எல்லாருமே காத்த மறைச்சுக்கிடுவாங்க. இவன் மேல பெருசா எதுவும் காத்தெல்லாம் அடிக்காது. அதனாலதான் பிரின்ஸ் அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி ஓடாம அவங்க கூடயே பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். பிரின்ஸுமே கடைசி வரை அவங்க கூடயே ஈக்குவலா எப்படியோ ஓடலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்றான். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் அந்த ஒரு பிரிட்ஜையுமே இப்ப மீட் பண்ணிட்டாங்க. கமெண்ட்ரி கொடுக்கவங்களுமே சொல்றாங்க சோ இப்போ இந்த பிரிட்ஜ் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ 17 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் பேச இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரன்னர்ஸ் பேச இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. பிரின்ஸுமே இவங்க கிட்ட எல்லாம் விட்டுற கூடாது ரொம்ப கேப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே தான் ஓட ட்ரை பண்றான். பட் அவங்க எல்லாரும் சம ஸ்பீடா ஓடுறாங்க. அப்பதான் அவங்க கிட்ட ஹைஜி இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். உன்னை சுத்தி இருக்க எல்லாருமே உன்னோட ஸ்பீடா ஓடினா கூட நீ அதை பார்த்து பயப்படக்கூடாது. நீ அந்த 17 கிலோமீட்டர் வரக்கூடிய அந்த ஒரு பிரிட்ஜ் வர அவங்களுக்கு ஈக்குவலா ஓடிட்டனாலே அதுவே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவுதான் ஸ்பீடா ஓடி போய் இருந்தாலுமே நீ செகண்ட் செக்ஷன்ல மூசா கிட்ட கொடுக்குறப்ப அது கொஞ்சம் டைம் டிலேவா தான் இருக்கும். ரொம்பலாம் டிலே இருக்காது. சோ அதை நினைச்சா நீ பெருசா எதுவும் பயந்துக்கவே வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அப்போ பிரின்ஸுமே வந்துட்டு ஆமா நானுமே இந்த ரேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து மாங்கா படிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அண்ட் ஹைஜி ஃபைனலா வந்துட்டு சாரியுமே கேட்டிருப்பான். உன்னை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஓட வைக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடறா அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே தான் இப்ப பிரின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். அண்ட் மைண்ட்ல இன்னொரு விஷயமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒருவேளை நான் ஓடுறதை நிப்பாட்டிட்டே அப்படின்னா இத்தனை மாசமா எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டது என்னால வீணாயிடும். சோ நான் கிவ் அப் பண்ணிடவே கூடாது. நான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஓடுறான். எல்லாருமே பிரின்ஸை விட ரொம்ப தூரம் முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் செக்ஷன்ல நிறைய ரன்னர்ஸ் இப்ப வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்நியார ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த செக்ஷன் தான் பயங்கர மாசான ஒரு செக்ஷனை கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் 28 நிமிஷத்துல ஓடுற அளவுக்கான பொட்டன்ஷியல் கொண்ட நிறைய ரன்னர்ஸ் இதுல தான் இருப்பாங்க. அண்ட் செகண்ட் செக்ஷன் சொன்னாலே இவர் பேர் இல்லாம இருக்காது. இவர் தான் இவாங்கி கோஃபா அகாடமியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே காட்டுறான். அப்புறம் இன்னொரு புதுசான எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டுமே இருக்கிறாருங்க. கான்சே யூனிவர்சிட்டியை சேர்ந்த மூசா அப்படின்ட்டு சொல்றாரு. மூசா அவர் பேசுனதை போன்ல கேட்டுக்கிட்டு இருந்தா என்னையா இவர் என்னை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திருப்பி பாக்குறான். இது வரைக்கும் இவர் எந்த வித ட்ராக் ஃபீல்ட்லயுமே ஓடுனதே கிடையாது. ரொம்பவே யூனிக்கான ஒரு ரன்னர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. மூசாவுமே என்னை பத்தி பேசினதுக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே இவாங்கி வந்து கூரஹரா கிட்ட பேசுறான். நீ குவாலிஃபயர்ல எனக்கு ஈக்குவலா ஓடுனதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இப்பவுமே அது நடக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் இது டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். நீங்க அதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க. இவனுமே எனக்கு ஈக்குவலான ஒரு ரன்னர் தான். இவனுமே கண்டிப்பா சூப்பரா ஓடுவான். இவன் உங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பான் அப்படின்ட்டு மூசாவை பார்த்து கூரஹரா சொல்றான். அவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மூசாக்கு வந்துட்டு ஷிண்டோ கால் பண்றான். மூசா அவனை இப்பதான் டிவில பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றான். நானே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலடா, சர்ப்ரைஸா இருந்தது அப்படின்ட்டு மூசா சொல்றான். சரி ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் ஸ்னோல விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்றான். என்னது ஸ்னோவா அப்படின்னு சொல்லிட்டு மூசா கேக்குறான். ஆமா என்னோட ஹோம் டவுன்ல நிறைய பனியா தான் கிடக்கும். அங்க போய் நம்ம விளையாடுவோம். நீ இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டோ கேக்குறான். ஆமா நான் பார்த்தது இல்ல, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். அந்நியர் யூகி ஷிண்டோ கிட்ட வந்துட்டு நீ இப்ப மத்தவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுற நிலைமையில இல்லடா, உனைய பாரு அப்படின்ட்டு சொல்றான். ஷிண்டோ இப்பவுமே முடியாத மாதிரி அந்த ஒரு கண்டிஷன்ல தான் மாஸ்க் போட்டு தான் இருக்கிறான். இன்னும் 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. பிரின்ஸுமே மெதுவா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹைஜி வந்துட்டு ஆல்ரெடி சாரி சொல்லிருப்பாள் பிரின்ஸ் கிட்ட. அந்த ஒரு சீனை நினைச்சு பாக்குறான் பிரின்ஸ் மறுபடியும். ஹைஜி வந்துட்டு உன்னை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஓட வச்சதுக்காக நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுக்கு பிரின்ஸுமே வந்துட்டு சொல்றான் ஏதேதோ மாங்கா கேரக்டர் நேம் எல்லாம் சொல்றான். பட் எனக்கு நிறைய நேம் புரியல. அது என்னென்ன நேம்ன்றதை நான் இந்த லிஸ்ட்ல போட்டுருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது நேம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் சும்மாலாம் அவன் எல்லா மாங்கா கேரக்டர் நேமே சொல்லல. அவன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நேம் மட்டும் தான் சொல்லியிருக்கான். அதுல எனக்கு தெரிஞ்ச நேம் ஹினாட்டா மட்டும் தான். சோயோ ஹினாட்டா வாங்க மென்ஷன் பண்ணிருப்பான். இவங்க எல்லாருமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டாகனிஸ்ட். எனக்கு புரோட்டாகனிஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். which means ஹீரோஸ் தான் அப்படி சொல்றேன். எனக்கு இந்த ஹீரோஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா இதை விட அதிகமா இந்த இவங்க எல்லாத்தையுமே கைட் பண்றாங்க இல்லையா, அவங்களையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா அவங்க எப்பவுமே நிறைய நேரத்துல ரொம்ப கடுமையா தான் நடந்துக்கிடுவாங்க எல்லார்கிட்டையும். அவங்க எந்த ஒரு அத்லெட் கிட்டயுமே பெருசா கைண்டாலாம் நடந்துக்கவே மாட்டாங்க. அவங்களோட போக்கஸ் எல்லாமே ஜெயிக்கணும்ன்றதுல மட்டும் தான் இருக்கும். அதுதான் ஒரு அத்லெட் ஆசைப்படுறதுமே. சோ அந்த விதத்துல நீ பெஸ்ட் தான் ஹைஜி அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்லியிருப்பான். முன்னாடி நிறைய யூனிவர்சிட்டி வந்துட்டு அவங்களோட செகண்ட் ரன்னர் கிட்ட பாஸ் பண்ணிடுறாங்க அந்த ஒரு இதை. அப்பதான் மூசாவுமே வந்து நிக்கிறான். பிரின்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். அவன் ஓடும்போது என்ன கஷ்டமாவே இருந்தாலும் மனசுக்குள்ளே நினைக்கிறான் எனக்கு ஓடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதை நான் ரொம்பவே வெறுக்கிறேன். ஆனா நான் இப்ப இதுல மாட்டிக்கிட்டேன். இதனால நான் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா இப்ப நான் எல்லாரு கூடயுமே சேர்ந்து ஓடல அப்படின்னா இங்க நான் இவங்களுக்காக இந்த ரேஸை முடிச்சு தராம விட்டா என்னைய நானே ரொம்ப அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்பதான் மூசாவுமே கையை காட்டி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கூரஹரா ஹைஜி ரெண்டு பேருமே பக்கத்துல இருந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரின்ஸ்க்கு ஒரு ஸ்மைலே வருது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடா ஓடி வரான். அவன் உடம்புல போட்டிருந்த அந்த ஒரு பேஜை கரெக்டா கலட்டி இப்ப பை பெர்ஃபெக்ட்டா மூசா கிட்ட கொடுத்துறான். மூசாவுமே ஓட ஆரம்பிச்சிடறான். பிரின்ஸை வந்துட்டு ஹைஜி கூரஹரா ரெண்டு பேரும் பிடிச்சிடறாங்க. ஹைஜியுமே பிரின்ஸை பார்த்துட்டு இதை எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூடா அப்படின்ட்டு சொல்றான். நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸுமே ரொம்ப சந்தோஷமாகறான். நம்ம பசங்க மத்த எல்லாருமே இதை போன்ல பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுறாங்க. இப்போ மூசா ஓடி போய்கிட்டு இருக்கும்போது அவனும் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த ஒரு செக்ஷன்ல தான் எல்லாருமே செம்ம இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பேச. சோ நானுமே அவங்க கூடயே சேர்ந்து கீப் அப் பண்ணணும்
ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பின்னாடி வண்டியில வந்துகிட்டு டசாகியுமே ஹைஜி கிட்ட பேசுறாரு. நான் சொன்னேன் அவங்க கிட்ட உண்மையிலேயே சொன்னேன் 5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகடான்னு சொல்லிட்டு, பட் நான் சொன்னதை அவன் கேட்காம அவன் பாட்டுக்கு ஸ்பீடா தான் போய்கிட்டு இருக்கான் இன்னும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஹைஜிமே வந்துட்டு அவன் இவ்வளவு ஃபாஸ்டா போனா கண்டிப்பா இதை முடிச்சுக்க மாட்டான், கொஞ்சம் ஸ்லோவா ஓட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றான். இப்ப மூசாவுமே அதே மாதிரி ஸ்பீடா தான் ஓடிக்கிட்டு இருக்கான். முன்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க. என்னடா இது நான் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் இவங்க 2 பேரும் முந்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அந்நியர் மூசா பக்கத்துல ஒருத்தன் ஓடி வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி, நீங்க இப்ப 18வது பிளேஸ்ல இருக்கிறீங்க, முன்னாடி 7 பேர் இப்ப பக்கத்துல தான் பைக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹைஜி இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிருப்பான். இந்த மாதிரி தண்ணி கொடுக்குறேன்ற பேர்ல இந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் பயந்துக்கவே கூடாது, அவன் சொல்றானா சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி மூசாமே வந்துட்டு நான் 18வது ஆளா இருக்கேன்னா அப்ப நான் 2 பேரை பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு சந்தோஷப்படுறான். இப்ப முன்னாடி நிறைய ரன்னர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கிங்குமே வந்துட்டு என்னடா இது நம்ம மூசாவை காட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ரேஸ்ல பைக்கிட்டு இருக்கவங்க மேலதான் அவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜியும் சொல்றான். அதுக்கு நான் அவனை நம்ம ஒரு வாட்டி கூட பார்க்கவே முடியாத மாதிரி அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும் கிங்கு, உன்னோட ஜாப் தேடுற வேலையெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜி கேட்கறான். அது எதுக்கு இப்ப திடீர்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு ஒன்றும் புரியல. இல்லப்பா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருக்குது, அதனாலதான் நான் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கிங்குமே அவன் காலை பாக்குறான், கால் பயங்கரமா நடுங்கிட்டு இருக்குது. அதை கிங்குமே பார்த்துட்டு இல்ல நான் இப்ப வரை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பின்ன எனக்கு எங்கடா அதுக்கெல்லாம் டயவா இருந்தது, அப்படியா அப்படின்னா நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கத்துறான். நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், மறுபடியும் எங்க கூட அடுத்த வருஷம் ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னது மறுபடியும் ஒரு வருஷம் நான் ஜாப் இல்லாம சுத்தணுமா, இரு அடுத்த வருஷம் ஓட சொல்றியா என்னைய அப்படின்னா நீ அடுத்த வருஷம் இங்க இருக்க சொல்றியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க வரான். அந்நியாரம் டக்குனு அங்க கூப்பிட்டுறாங்க. மூசாவுமே இப்ப 19 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டா, அதனால ஜோட்டா இப்ப வார்ம் அப் பண்ண ரெடி ஆயிடுறான். மூசாவுமே இந்த வாட்டி செம்ம ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்கான். லாஸ்ட் 1 கிலோமீட்டர்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 பேரை ஓவர்டேக் பண்ணிட்டு வர்றான். நிறைய ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணவும் செய்யறாங்களா, அதுவுமே அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது. இவன் இங்கதான் வழக்கம் போல ஃபர்ஸ்டா வந்து அவனோட அடுத்த டீம் பிளேயர் கிட்ட அதை கொடுத்து அனுப்புறான். அவன் ஓடி முடிச்சுட்டு பெருசா டயர்டான மாதிரி எல்லாம் தெரியல, ரொம்பவே கேஷுவலா வந்து நிக்கிறான். அப்படியே பின்னாடி திரும்பி அங்க வந்த எல்லா ஆடியன்ஸ் கிட்டயுமே தேங்க்யூ சொல்றான். அடுத்து ஜோட்டாவுமே மூசாவை பார்த்து கையை காட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். மூசா ஓடி வந்து கரெக்டா அதை ஜோட்டா கிட்ட தர்றான். அதை ஜோட்டா வாங்கும் போது எங்களோட ஏஸ் ரன்னருக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போறான். அப்ப கிங்குமே மூசா கிட்ட பயங்கர எக்ஸைட்டிங் வந்துட்டு நீ 14வது ஆளா வந்துட்டா 7 பேரை பீட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். ஜோட்டா ஓடி போகும்போதே மூசா ரொம்பவே அமேசிங்கா ஓடினா. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே அது மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் கிங்கு அவனுமே இந்த ஒரு ரேஸை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டான். ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் ஓடுறதுக்கு கூட கிட்டத்தட்ட ஓகேன்ற மாதிரி தான் சொன்னான். நெக்ஸ்ட் இயர் ஆனா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட எண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அடுத்து அப்படியே அவன் ஜோஜியை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறான். ஜோஜி என்னோட தம்பி, கிட்டத்தட்ட என்னோட பாதி சோல் அவன். நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் தூங்குவோம், ஒன்னாதான் விளையாடுவோம், ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவோம். எங்க 2 பேருமே யாருமே பிரிச்செல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனா நாங்க 2 பேருமே வேற வேற ஆளுங்க தான். நான் ஜோட்டா, அவன் ஜோஜி. எங்களுக்குள்ள நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, நாங்க போற எங்களுக்கு பிடிச்ச இடம், அப்புறம் எங்களோட பர்சனாலிட்டிஸ் அண்ட் எங்களோட டேலண்ட்ஸ் அதுவுமே தான் எனக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். ஜோஜி தான் என்னை விட பெஸ்டான ஒரு ரன்னர். ஆனா இப்போதைக்கு எந்தவித பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அவன் என்ன விட ரொம்பவே ஃபாஸ்டா ஓடுவான். நாங்க எப்பவுமே தனியா இருக்கும் போதெல்லாம் அவன் கூரஹராவை பத்தி தான் அதிகமா பேசுவான். ஜோஜி நீ ஃபைனலி உன்னோட ரைவல்ரி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்ட, உன்னோட கோலையுமே நீ கண்டுபிடிச்சிட்ட. சோ அதை நோக்கி நீ ஓட ஆரம்பி. எத்தனை வருஷம் அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கூரஹராவை எப்படியாவது நீ வின் பண்ணிரு, கண்டிப்பா நீ வின் பண்ணுவ, நான் உனக்கு ஆதரவா எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயத்தையுமே ஜோஜியை பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோட்டா வந்துட்டு ஃபாஸ்டா ஓடி போய் இன்னொருத்தனையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். முன்னாடி பாக்குறான், முன்னாடி ஒரு 2 பேர் தான் இருக்காங்களா, இல்ல 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட ஓடுறான். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃபயராவே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் ஜோட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கேக்குது. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தானா ஹானா அங்க நிக்கிறா. ஹானா வந்து ஜோட்டாவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஜோட்டாக்கு ஒண்ணுமே புரியல. ஹானா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கோட அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். முன்னாடி கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமும் பின்னாடி திரும்பி அவளே பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம கோச்சுக்கு ஒண்ணும் புரியல, நம்ம பயலுக்கு எல்லாருமே எதுக்கிட்ட பின்னாடி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. அப்படியே அவன் முன்னாடி திரும்பிட்டு அவளுக்கு ஒருவேளை என் மேல கிரஷ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஓட ஆரம்பிக்கிறான். ஜோஜியுமே அங்க இருந்து கையை காட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா ஜோஜி கிட்டே ஜோஜி ஒன்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடி வரான். கிட்ட ஓடி வந்துட்டு அதை கலட்டி அவன் கையில கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு ஹானா என்னைய லவ் பண்றா போலடா அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுக்குறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஜோஜிக்கு பயங்கர ஷாக்கா போச்சு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்கோடய வாங்கிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதை ஜோஜி கேட்டுட்டு பயங்கர ஷாக்கோட தான் போய்கிட்டு இருக்கான். சோ அவன் அடுத்து எப்படி ஓட போறான்றதை அடுத்த எபிசோட்ல தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.